மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலான முயற்சி பிரயத்தனப்படுவீர்கள். சில நல்ல செய்திகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்கின்றன. மனசில் அலைக்கழித்து கொண்டிருந்த சில கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் சில நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று அனுகூலமான தினம். காதல் போன்ற விஷயங்கள் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக பேசி முடிக்கப்படும். அனுகூலமான தினம். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றினாலும் நல்ல ஒரு முயற்சியின் மூலமாக வெற்றியை காண்பீர்கள். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தாரோடு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். முன்கூட்டியே சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். பொறுமையும் நிதானமும் ரொம்பவும் முக்கியம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினம். சுலபமாக எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அடைவீர்கள். முன்னேற்றமான தினம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயலாற்ற வேண்டும். சில நேரங்களில் நம்மையே மீறி சில பிரச்சனைகள் முளைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. எச்சரிக்கையான ஒரு செயல்பாடு என்பது மிகவும் அவசியம். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு தனவரவை நீங்கள் எதிர்நோக்கி இருந்தால் அது வருவதற்கான நல்ல ஒரு சூழலும் அதற்கான ஒரு சாத்தியக்கூறும் நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தில் உள்ள சச்சரவுகள்லாம் மறைந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழலுக்கு திரும்பும். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான நல்ல தினமாகத்தான் அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சூழல் தென்படுகிறது. புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். சில பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான ஒரு சூழல்களும் ஏற்படலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய அளவு உயர்வை கொடுக்கக்கூடிய வகையில் எந்த சம்பவங்களும் இருக்காது. மற்றவர்களுக்காக நீங்கள் பாடுபடும் பொழுது சில நன்மைகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களே ஏற்படும். இருந்தாலும் நிதானமாக செயலாற்ற வேண்டும். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று அலைச்சல்கள் இருக்கலாம், செலவுகள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சுப செலவுகளாகும். நீங்கள் முன்னேற்றமான பாதையில் பயணிப்பதற்கும் உகந்ததாக அமையும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மக்கள் ரொம்ப அனுகூலமான ஒரு செயல்பாட்டில் உங்களுக்கு இருப்பாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல சூழலும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் எதிர்பாராத விதமாக நல்ல உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. எதிர்பாராத அளவு நல்ல லாபங்களை தரக்கூடிய தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். குழந்தைகள் பெரிய அளவு
ஒத்துழைப்பாக உங்களுக்கு அமைவார்கள். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ஒரு சில பின்னடைவுகள் வருவதை தவிர்க்க முடியாதது தான். எச்சரிக்கையாகவும் திட்டமிட்டும் செயலாற்ற வேண்டும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்பான செயல்பாடுகள் வெளிப்படும், லாபங்கள் வெளிப்படும், எல்லாராலும் போற்றப்படுவீர்கள். ஆனால் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் உங்களை இழக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். தான் என்ற எண்ணம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் ரொம்ப முன்னேற்றமான சுபிக்ஷமான நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சிறப்பை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் பரிபூர்ணமாக கை கொடுக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியும் அடைவீர்கள்னு சொல்லலாம். தெய்வத்துடைய நம்பிக்கை பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுடைய நிலையை யாரும் சற்றும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாகத்தான் அமையிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலமான தினம், முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய தினம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அமைதியாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம மேலே பெரிய அளவு பொறுப்புகள் சுமத்தப்படும். அது நமக்கு ஒரு பிரச்சனையாயிடும். அதனால் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். இந்த தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் கால வேளையில் ஓரளவுக்கு தடைகள்லாம் ஏற்பட்டால் கூட மாலைக்கு பிறகு ஓரளவு நன்றான ஒரு பலன்களை தரக்கூடிய, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய விதமாக எல்லாமே உருமாறும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் அமையிறது. இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, ஒரு சிறப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இருந்து கொண்டிருந்த சில தடைகள் எல்லாம் நீங்கி மேலே மேலே உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். அடுத்து வரக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருவதால் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள். எதிர்பாராத விதமாக சில பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். எந்த முடிவும் அவசர முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஓரளவுக்கு செல்வ செழிப்பையும் செல்வ சேர்க்கையும் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும்.
சில நேரங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்து அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழல் தென்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நிலையாகத்தான் தெரிகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய விஷயங்களில் ஈடுபடுவீங்க. தெய்வ நம்பிக்கை கை கொடுக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான முயற்சிகள் தேவைப்படும். இருந்தாலும் நல்லபடியாக உங்களால் முன்னுக்கு வரக்கூடிய அளவில் சிறப்பாக அமையப்பெற்ற தினம்னு சொல்லணும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். எதிர்ப்புகளை மீறி நீங்கள் செயல்பட்டு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடைவீர்கள். ஆனால் நிச்சயமான வெற்றி உண்டு. அதனால் மனசில் ஒரு களிப்பு சந்தோஷம் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினம் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். இருந்தாலும் கடுமையான முயற்சியால் நமக்கு வேண்டிய பலனை நாம் அடைய முடியும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம். தன வரவு உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஓரளவு பின்னடைவுகள் ஏற்படும். சில பேருக்கு சில முக்கியமான விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்கிறது. கவனமாக செயல்படணும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில உண்மையான சில மன வருத்தங்கள்லாம் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் அதை வெளிப்படுத்துவதற்காக சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு பாதகமாக முடியலாம். நிதானமாக செயல்படுங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாக இருந்தாலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள்லையுமே அந்த ஒரு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய நிலைக்கு மீறி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ளாமல் நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் முன்னேற்றமான தினம். உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தினத்தில் நீங்கள் ஈடுபட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவில் சுபமான சில நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய தினம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய நல்ல தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது இன்னமும் சிறப்புகளை பெறக்கூடிய வகையில் இந்த தினம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.